ஒபிசிட்டி இன் பிரெக்னன்சி, அதாவது வெயிட் கூட இருக்கிறனாலயோ இல்ல வெயிட் அதிகம் போறனால என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும் சொல்றோம். இது வந்து பேபியோட நஞ்சு அஃபெக்ட் ஆகும். அதனால ஒண்ணு பேபி வெயிட் கம்மியா இருக்கும், இல்ல பேபி வெயிட் அதிகம் இருக்கும். தலை மாத்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கும், உடம்பு கொஞ்சம் சிறுசா இருக்கும். மேக்ரோசோமியான்னு சொல்லுவோம். அது மாதிரி வரதான் மெயின் பிரச்சனையா இருக்கும். இதனால வந்து குறப்பிரசம் ஜாஸ்தி இருக்கும், இல்ல பேபி டெலிவரி ஆகும், உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். பேபிக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த கையே தூக்க முடியாத நிலைமையில அந்த மாதிரி கூட வரும். ஹெர்ப்ஸ் பேராலிசிஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள பிரச்சனை இருக்கு. மதருக்கு என்னென்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா மதருக்கு வந்து சுகர் வர வாய்ப்புகள் இருக்கும். சுகர்னாலே பல பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்கும். சிலவங்களுக்கு சுகர் நார்மலா இருக்கும், இருந்தாலும் உடம்பு வந்து ஒரு சுகர் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில தான் உருவாக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து எனக்கு சுகர் நார்மல் சார் அப்படின்வாங்க. பட் ஆனா வெயிட் மாத்திரம் சைலண்டா இன்க்ரீஸ் ஆகும். அதனால உள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும். ஸோ பேபிக்குள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பேபி ஸ்லைட்லி அப்நார்மல் வெயிட் கெயின் ஆர் லெஸ் வெயிட், பிரிமெச்சூர் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அன்எக்ஸ்பிளைன் ஸ்டில் பர்த் சொல்லுவோம், அது வர வாய்ப்பு இருக்கும். மதருக்கு அன்டயக்னோஸ்ட் டயபெட்டிஸ் ஆர் மைல்டு டயபெட்டிஸ் டு மேஜர் டயபெட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்குள்ள பிரச்சனைகள் தனியா இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம பிரஷர், டிவிடி இதுக்கெல்லாம் தனியா இருக்கு. அது போல நான் பேசல. இது ரெண்டு தான் மெயினா நம்ம கவனம் செலுத்த போறோம். இது எப்படி இது பாதுகாக்க போறோம், அதான் மெயினா இருக்கும். உங்க கொஸ்டின்ஸை கீழே போடுங்க. மெயினா இது உணவு பத்தி உள்ள கருத்துக்கள் நமக்கு புரிதல் இருந்துச்சுன்னா இது வராம நம்மளால தடுக்க முடியும்.